சதவீதம் விலைவாசி ஏறும். நமக்கே தெரியும். இப்ப 10 ரூபாய் டீ வித்தது இன்னைக்கு 12 ரூபா போய் இன்னைக்கு 15 ரூபாய்க்கு வந்துருச்சு. பெரிய பெரிய விஐபிக்கெல்லாம் 20 ருபீஸ் கூட வந்துருச்சு. அப்ப நமக்கு தெரியுது ஒரு வருஷத்துல ஒரு வருஷம் 33% வந்து உங்க செலவுகள் அதிகரிக்குது. பட் உங்க வருமானம், உங்க பிசினஸ்ல ஆகட்டும், உங்க ப்ரொஃபஷனல் உங்க பாக்யராஜ் சார், நீங்க உங்க மைக் ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு. ஓகே. பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளோட இன்கம் எவ்வளவு பர்சன்டேஜ் ஏறுது ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 20% தான் ஏறுது. ஒரு இன்கிரிமெண்ட் ஆகட்டும், ஒரு பிசினஸ்ல இருக்கட்டும் 20% தான் growth ஆகுது. பட் செலவுகள் வந்து 33% தான் அதிகரிக்கும். இது எப்படி ஈடு கட்டுறது? மேக்சிமம் இன்னைக்கு எல்லாமே மீட்டிங்ல உட்கார்ந்தாங்க அத்தனை பேரும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், நடுத்தர மக்கள் தான். எப்படி சார் இது ஈடு கட்டுறதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எக்ஸ்ட்ரா கண்டிப்பா ஒரு பிசினஸ் நீங்க பண்ணா மட்டும் அது ஈடு கட்ட முடியும். இல்லாட்டி ஈடு கட்டவே முடியாது. இதுக்கான வாய்ப்பு தான் இந்த பிசினஸ். இன்னைக்கு கொஞ்ச நாள் காலங்கள்ல இந்த பிசினஸ் எடுத்து நீங்க பண்ணீங்கன்னா, நீங்க இப்போ ஷார்டேஜ் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வருஷம் ஷார்டேஜ் வர்றதை தூக்கி ஆட்டுல தூக்கி குட்டியில போட்டு குட்டி தூக்கி ஆட்டுல போட்டு கணக்கு டேலி பண்ணி ஒரு 5 வருஷத்துல பெரிய ஒரு கடன்காரனா வந்து நிற்போம். இதுதான் மிடில் கிளாஸோட நிலைமை. நீங்க உங்களுக்கே தெரியும், நீங்க கை வச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஆனா நம்ம அடுத்த வருஷம் முன்னேறலாம் பார்த்தோமே முடியலையே, அதுக்கு அடுத்த வருஷம் முன்னேறலாம் பார்த்தா முடியலையே. முடியறதுக்கு வாய்ப்பே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம ஒரே ஒரு வருமானத்தை தான் நம்பி இருக்கிறோம். அப்ப இந்த 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 பிசினஸ்ல உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும்னு கேட்டா, கொஞ்ச நாளைக்கு உங்களோட பண பிரச்சனை தீரும். இது தொடர்ந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இந்த பிசினஸ் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில வந்து ஒரு பினான்சியல் ஃப்ரீடம் அடையும். நம்ம கம்பெனியை பார்த்தீங்கன்னா கிளவுட் டெக்னோ கம்பெனியோட பேரு. இதுலயே என்ன போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, வே ஆஃப் பினான்சியல் ஃப்ரீடம். இந்த பிசினஸ் எதுக்கான உங்க வாழ்க்கையில பினான்சியல் ஃப்ரீடம் அடைய முடியும். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பினான்சியல் ஃப்ரீடம் கேட்டீங்கன்னா, நீங்க நினைச்சதை வாங்கணும். அதான் பினான்சியல் ஃப்ரீடம். இந்த அந்த கடையில போய் அந்த பாக்கெட் பொட்டலத்தை ரேட்டை பார்க்க கூடாது. ஒரு ஜவுளி கடைக்கு போய் சாரியை போய் ரேட்டு பார்க்க கூடாது. அது பிடிச்சதா வாங்கணும். பணத்தை பத்தி கவலைப்படாது. இந்த இந்த ஒரு இதுதான் பினான்சியல் ஃப்ரீடம் சொல்றோம். கண்டிப்பா இந்த பிசினஸ் எடுத்து சீரியஸா 1 இயர் 52 வீக் நீங்க பண்ணீங்கன்னா இந்த பினான்சியல் ஃப்ரீடம் இந்த பிசினஸ் உங்களால அடைய முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பேர் இன்னைக்கு பிசினஸ் ஜாயின் பண்ணிருக்கீங்க. எல்லாம் 9 மணி ஆச்சுலா போய் சாப்பிட்டு படுக்கலான்னு இருக்கிற மக்கள் மத்தியில நீங்க வாழ்க்கையில ஒரு தேடல் தேடி இன்னைக்கு வந்து 214 பேர் உட்கார்ந்து இருக்கீங்க. அனைவரும் 300க்கு மேல டச் ஆகும்னு நினைக்கிறேன். சோ உங்களுக்கு நீங்க ஒரு பெரிய பாராட்ட கொடுங்க. நீங்க வந்திருக்க உங்களுக்கு அத்தனை பேருக்கு நீங்களும் ஒரு பெரிய பாராட்ட கொடுங்க. ஓகே, இன்னைக்கு இந்த கிளவுட் டெக்னோ பிசினஸ் இன்னைக்கு வேர்ல்டு வைடா பெரிய பாஸ்டா குரோ ஆயிருக்கு. கம்பெனின்னு நினைக்கல இந்த அளவுக்கு மூவ் ஆகும்னு. இதுல இருக்கிற லீடர்ஸும் நினைக்கல. கம்பெனி பார்த்தீங்கன்னா 6 மந்த் ஆகுறது. கிட்டத்தட்ட நிறைய 7 லட்சத்துக்கு மேல டிஸ்ட்ரிபியூட்டர் வந்துட்டாங்க. கம்பெனி நினைச்சதை விட ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான எல்லா ஏற்பாடும் நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஓகே, இந்த பிசினஸ் பிளானை உங்களுக்காக ரொம்ப அதாவது பார்த்தீங்கன்னா ஹெச்டி வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு வாய்ஸ்ல உங்களுக்கு இந்த பிளானை சொல்றதுக்காக ஒரு நபரை நான் வார்ம் வெல்கம் பண்றேன். இஸ் மை ஃப்ரெண்ட். இவரோட பிளானை கேட்டீங்கன்னா உண்மையாலுமே உங்களுக்கு டவுட்டே இருக்காது. அவ்வளவு அருமையான பிளானா இருக்கும். ரியலா சொன்னா நீங்க உட்காந்து ஒரு 20 to 30 மினிட் கேட்டு பாருங்க. இந்த பிசினஸ்ல என்னெல்லாம் டவுட் அத்தனை டவுட் கிளியர் பண்ணுவார். அப்படி ஒரு நம்பர் நான் இன்வைட் பண்றேன். சிம்ம குரல்காரர், எனக்கு ரொம்ப பிடிச்சவர், மிஸ்டர் இ பாக்கியராஜ். வெல்கம் த்ரூ ஜூம் ஸ்டேஜ். யூ ஆர் வார்ம் வெல்கம் சார். ப்ளீஸ் கிவ் பிக் வெர்ச்சுவல் ஹேண்ட். ஒரு கிளாப் கொடுக்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ முனிராஜ் சார். தேங்க்யூ தங்கராஜ் சார். என்னோட வாய்ஸ் ரொம்ப கிளியரா இருக்குங்களா? எஸ் சார். ஓகே, எனக்கு இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த என்னுடைய கிரேட் அப்ளைன் முனிராஜ் சார் அவர்களுக்கும், இன்னைக்கு நமக்கு வெல்கம் ஸ்பீச் கொடுத்த தங்கராஜ் சார் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதுல முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு புதுசா அந்த மீட்டிங்ல அட்டன் பண்ண இருக்கிற அத்தனை தலைவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேலும் பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்பாட் லோன் அப்படின்றது ஆரம்பிச்சு இன்னைக்கு கிளவுட் டெக்னோ அப்படின்ற ஒரு நேம் டிரான்ஸ்பர் மட்டும்தான் நடந்திருக்கு. அதுவும் நன்மைக்கே அப்படின்ற மாதிரி இந்த கிளவுட் டெக்னோக்கு தொடர்ந்து தங்களுடைய அணியை கட்டமைச்சு
அதை டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கிற அத்தனை முன்னணி தலைவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேலும் இந்த பெரிய கிரௌடு ஜூம் மீட்டிங்க கண்டினியூஸா நடத்துற அத்தனை தலைவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னோட பேர் பாக்கியராஜ், விருதுநகர்ல இருந்து நான் கனெக்ட் ஆயிருக்கேன். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு பிசினஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிசினஸ். ஒரு 5 வருஷம் பார்ட் டைமாவும் கடந்த 10 ஆண்டுகளாக முழு நேரமாகவும் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஐ ஆம் ப்ரௌட் ஆஃப் நெட்வொர்க்கர் அப்படின்றதுல ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நெட்வொர்க்கர் அப்படின்னா ஆள் பிடிக்கிற வேலை, எம்எல்எம், செயின் லிங்க்கு, அது இது லொட்டு லொசுக்கு அப்படின்னு நிறைய பேர் நிறைய விமர்சனங்கள் சொன்னாலும் கூட ஒரு ஏழை நினைச்சா கோடீஸ்வரன் ஆக முடியும் அப்படின்னா அது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ் மட்டும்தான். அந்த வகையில நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இருக்கக்கூடிய அத்தனை நெட்வொர்க்கர்களுக்கும் இன்னைக்கு ஒரு வரப்பிரசாதமாக கிடைச்சிருக்கிற ஒரு வாய்ப்பு தான் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பாட் லோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிளவுட் டெக்னோ அப்படின்ற ஒரு பிசினஸ் வாய்ப்பு. எல்லா இடங்கள்லயும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கொட்டி கிடக்கு. நான் அதுல மாற்று கருத்தோ மறுக்கவோ இல்லை. ஆனா ஒரு இடத்துல போய் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா அந்த பணம் கரெக்டா நம்ம சேருமா, லாபம் மட்டும் வருமா, நட்டம் வந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு நிறைய கேள்விக்குறிகளோட இருக்கிற மத்தியில நெட்வொர்க்ல ஜாயின் பண்ணி ஒரு ப்ரொசீஜர் வச்சு அதை ஃபாலோ பண்ணி அதை நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமா ப்ராஃபிட் மட்டும்தான் வரும் அப்படின்னு பத்திரம் எழுதி கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு பிசினஸ் என்னன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ் அப்படின்றதா. இன்னைக்கு அதாவது வீட்டுல இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கட்டும், காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்டா இருக்கட்டும், இல்ல ஒரு வேலைக்கு போயிட்டு பார்ட் டைம் ஜாப் தேடுற நபர்களா இருக்கட்டும், அல்லது பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வேலையே இல்ல நான் முழு நேரமா பண்றேன் அப்படின்னு என்னைய மாதிரி ஆட்கள் இருக்கட்டும், எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் பிசினஸ் அப்படின்றதா உண்மை. அதன் அடிப்படையில இன்னைக்கு கிளவுட் டெக்னோ எல்லாருடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கங்களுக்கும் ஒரு பணம் சம்பாதிக்கிற ஒரு அற்புதமான ஒரு அந்த பிரபஞ்சம் கொடுத்திருக்கிற ஒரு அற்புதமான ஒரு ஃபார்முலா அப்படின்றதான் சொல்லுவேன். அப்படி கிளவுட் டெக்னோக்கும் இந்த கிளவுட் டெக்னோ நிறுவனத்தை நமக்காக டிசைன் பண்ணி ஒரு 6 மாசத்துல கிட்ட 8 to 10 லட்சம் மெம்பர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு விஷயம். இன்னைக்கு வேர்ல்டு மார்க்கெட்ல நம்ம கால் எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு உச்சத்தின் உச்சம். இன்னைக்கு கொஞ்சம் சங்கடங்கள் சிரமங்கள் இருக்கலாம், ஆனா ஃபியூச்சரை நோக்கி நிறுவனம் பிளான் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே தேங்க்ஸ் டு மிஸ்டர் கிராந்திகுமார் அவர்கள். மேலும் இந்த அட்மின் இருக்காங்க இல்லையா, அவங்க முதல்ல கொஞ்சமா ஒர்க் பண்ணி இன்னைக்கு வேற லெவல்ல பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அட்மின் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரி சார், நீங்க சொன்னதெல்லாம் ஓகே, பிளானுக்குள்ள போலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னா பிளானுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக கடமைகள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அந்த கடமைகளை சரி பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், கடன் வாங்குவோம். அந்த கடன் வாங்குறதுனால நமக்கு இருக்கக்கூடிய கனவுகள் அப்படின்றது அடிபட்டு போயிடும். இதுதான் உண்மை. எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக கடமைகள் அப்படின்றது இருக்கும். அந்த கடமையை நிறைவேற்றுறதுக்காக கடன் வாங்குவோம். அதனால நம்ம கனவுகள் அடைபட்டு போயிடும். ஓகேங்களா? ஆனா இந்த 3க்குமே ஒரு ஆச்சரியக்குறி வைக்கிற மாதிரி உங்களுடைய கடமைகள், உங்க பிள்ளைய படிக்க வைக்கணுமா, கிளவுட் டெக்னோல வாய்ப்பு இருக்கு. உங்க பிள்ளை கல்யாணம் முடிச்சு வைக்கணுமா, கிளவுட் டெக்னோல வாய்ப்பு இருக்கு. நீங்க கொஞ்சம் ஏஜ்ட் பர்சன், கொஞ்சம் பணம் சேர்க்கணும், சொத்து சேர்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா, கிளவுட் டெக்னோல வாய்ப்பு இருக்கு. ஆக உங்களோட கடமைகள் எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றுறதுக்கு கிளவுட் டெக்னோல வாய்ப்பு இருக்கு. 2வது, இது வரைக்கும் நான் கடந்து வந்த பாதைகள்ல நிறைய கடன் வாங்கிட்டேன், அந்த கடனை கட்ட முடியாம நான் இன்னைக்கு சீரழிஞ்சிட்டு இருக்கேன். என்னோட வாழ்க்கையில நான் அடுத்த கட்டத்துக்கு போவேனா அப்படின்னு இந்த கடன்ல மூழ்கி இருக்கிற உங்களோட வாழ்க்கையில ஒரு டவுட் இருக்கா அப்படின்னா நிச்சயமா நீங்க கடன்ல இருந்து மீள்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிளவுட் டெக்னோல இருக்கு. உங்களுக்கு ஒருவேளை கடமைகளும் சரி பண்ணிட்டேன், கடன்களும் இல்ல சார், ஆனா எனக்கு கனவுகள் இருக்கு சார், ஒரு பிசினஸ்ல அல்லது ஒரு அரசியல்ல ஏதோ ஒரு ரூபத்துல நான் இந்த கனவு அடையணும் அப்படின்றத நான் முடிவு பண்ணி வச்சிருக்கேன். என்னோட இலக்கு இதுவா இருக்கு, என்னோட ஆசை இதுவா இருக்கு, என்னோட விருப்பம் இதுவாக இருக்கு. அப்படி உங்களோட கனவுகள் எதுவாக இருந்தாலும் அதையும் நிறைவேற்றுறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிளவுட் டெக்னோல இருக்கு. என்னக்கா, கனவு, கடன், கடமை இது எல்லாத்தையும் நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகள் கிளவுட் டெக்னோல இருக்கு. எப்படி சார் இருக்கு? பணம் தான். பணம் சம்பாதிச்சா உங்களோட கனவுகளா இருக்கட்டும், கடன்களா இருக்கட்டும், கடமைகளா இருக்கட்டும், அத்தனையும் நிறைவேற்ற முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு தான் நமக்கு கிளவுட் டெக்னோ கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம இந்த கிளவுட் டெக்னோடைய இன்கம் பிளானு,
நம்ம பொருளாதாரத்துல நம்ம தலைமுறைய தலையெழுத்த மாத்தி எழுதக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்த வச்சிருக்காங்க. என்னன்னு பாத்துடலாம். ஓகேங்களா? நம்ம நிறுவனத்துடைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளவுட் டெக்னோ அப்படின்றது தான். முதல்ல ஸ்பாட் லோன் அப்படின்றது இருந்தது. ஸ்பாட் லோன் அப்படின்றது நிறுவனத்துல ஒரு நேமா இருந்தாலும் கூட அக்கௌண்டபிலிட்டி எல்லாமே கிளவுட் டெக்னோ அப்படின்றதுலதான் அவங்க ரொம்ப ஆண்டுகளாக பண்ணிட்டு இருக்காங்க. அதனால கிளவுட் டெக்னோ அப்படின்றத மாத்திருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு மாற்றம்லாம் கிடையாது, நல்ல ஒரு மாற்றம் அப்படின்றத எடுத்துக்கங்க. ஏன்னா ஏற்கனவே என்ன ஸ்பாட் லோனு போட்டுட்டு இருந்தீங்க, இப்ப என்ன கிளவுட் டெக்னோ போட்டிருக்கீங்க. அப்ப வேற கம்பெனி மாறிடுச்சா? இல்லங்க, இது அக்கௌண்டபிலிட்டி நேம், அதனால கிளவுட் டெக்னோ அப்படின்றது உண்மை. ஓகே. வே ஆஃப் பைனான்சியல் ஃப்ரீடம். கிளவுட் டெக்னாலஜி வந்தா என்னங்க கிடைக்கும்? நம்ம பொருளாதாரத்துல சரியான விதத்துல போறதுக்கான ஒரு வே ஆஃப் பைனான்சியல் ஃப்ரீடம் கிடைக்கும். அதான் சொன்னேன், கனவு கடன் கடமைகள் அடைவதற்கான ஒரு பாதை கிடைக்கும் அப்படின்னா அது கிளவுட் டெக்னாலஜி மட்டும்தான் இருக்கு அப்படின்றத இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட், இந்த கிளவுட் டெக்னால என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நிச்சயமா இங்க லோன் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இருக்கு. லோன் அப்படின்றது மட்டுமா இருக்கு? இல்ல, கூடவே வருமானம் அப்படின்ற ஒரு வாய்ப்பும் இருக்கு. இப்ப நம்ம முதல் கட்டமா லோன் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதோட கண்டினியூட்டியான இன்கம் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். சரி, கிளவுட் டெக்னால என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னா லோன் வாங்கலாம் அப்படின்றதான் முக்கியமான ஒரு விஷயம். எனக்கு ஒரு ஒரு ஹோட்டலுக்கு போறோம், சாப்பிடுறோம், இந்த சாப்பாடு நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம பக்கத்து வீட்டுக்கார்ட்ட சொன்னா அந்த ஹோட்டல் கடைக்காரு, தம்பி இங்க வாங்க, நீங்க எங்க கடையை ப்ரொமோட் பண்ணிருக்கீங்க, அதனால ஒரு சாப்பாடு சாப்பிட்டு போங்க, இல்ல ஒரு 10 ரூபா டிப்ஸ் வச்சுக்கீங்க அப்படின்னு அவரு சொல்ல போறது இல்ல. இருந்தாலும் நம்ம நண்பர்கள் இருந்தாங்கன்னா போய் சொல்லுவோம். ஓகேங்களா? ரைட். இங்க லோன் அப்படின்றது ஒரு ப்ராடக்டா நமக்கு இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ரைட். மற்ற இடங்கள்ல லோன் வாங்குறதுக்கும் கிளவுட் டெக்னால லோன் வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு இடத்துல போய் நம்ம லோன் வாங்குறோம் அப்படின்னா முதல்ல என்ன பார்ப்பாங்க? உங்க பான் கார்டு ஆதார் கார்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி சிபில் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்ப்பாங்க. சிபில் அப்படின்னா என்ன அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா, நம்ம எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கடன் வாங்கி கரெக்டா கட்டிருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்கோர் கொடுப்பாங்க. அந்த ஸ்கோர் வந்து 1000 அப்படின்ற மாதிரி உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. அதுல 650க்கு மேல இருந்துச்சுன்னா 650க்கு மேல இருந்துச்சுன்னா அவர் நல்லவர், நாணயமானவர், நம்பிக்கையானவர் அப்படின்னு அர்த்தம். அடுத்த லோன் நம்ம எத்தனை லோன் கேட்டாலும் நமக்கு இன்கம் பேஸ்ட் பண்ணி லோன் தருவாங்க. இதுதான் சிபில் அப்படின்றது. ஒருவேளை நம்ம வாங்கின லோனை கரெக்டா கட்டல அப்படின்னா 650 கீழே கம்மியா இருந்துச்சுன்னா இவர் நம்பிக்கை இல்லாதவர், நாணயம் இல்லாதவர் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஆனா கிளவுட் டெக்னால பாத்தீங்க அப்படின்னா நோ சிபில், உங்களுடைய பான் கார்டு வேணாம், ஆதார் கார்டு வேணாம், உங்களுக்கு நாங்க லோன் தர்றோம் அப்படின்றதான் முத அடியே சிக்ஸர். இதான் விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா நோ டாக்குமெண்ட் அப்படின்றது. வேற இடங்கள்ல லோன் வாங்கணும் அப்படின்னா இபி பில்லு, போன் பில்லு, வீட்டு ரசீது, வீட்டு பத்திரம், அப்படி டாக்குமெண்ட் ரெடி பண்றதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 3 மாசம் ஆகும். இதுதான் உண்மை. அது பிரைவேட் லோனா இருக்கட்டும், கவர்மெண்ட் லோனா இருக்கட்டும், அதுவும் ஒரு பொருளை வச்சுக்கிட்டு அடமான கடன் தான் தருவாங்க. அத்தனை டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ண முன்ன நமக்கு இந்த லோனே வேணாம் சாமி அப்படின்ற முடிவு கூட வந்துருவோம். ஆனா இங்க கிளவுட் டெக்னால நோ டாக்குமெண்ட் அப்படின்றதான் விஷயம். அடுத்து மற்ற இடங்கள்ல நம்ம லோன் வாங்க போறோம் அப்படின்னா ஈஸி மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்றதான் சொல்லுவாங்க. மாசம் அப்படின்றது நிறைய பேருக்கு சிரமமா இருக்கும் அப்படின்றதா உண்மை. ஏன்னா மாசம் 25,000 30,000 சம்பளம் வரும் அப்படின்னா அதுல 1/3 லோனுக்கு போயிருச்சு அப்படின்னா பொருளாதாரத்துல வீட்டுல வருமானத்துல நிறைய பாதிக்கப்படுவோம் அப்படின்றதா உண்மை. நம்ம கிளவுட் டெக்னோ நீங்க மாசமா கட்ட வேணாம், கொஞ்சம் கொஞ்சமா கட்டுங்க, வாரம் கட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால ஈஸி வீக்லி இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா குயிக் டிஸ்பர்ஸ்மெண்ட் அப்படின்றது. ஒரு இடத்துல நீங்க லோன் அப்ளை பண்றீங்க அப்படின்னா முதல்ல சிபில் பார்த்து டாக்குமெண்ட்டை கொடுத்து அந்த லோன் வர்றதுக்கு 3ல இருந்து 6 மாசம் அதிகபட்சமா ஆயிரும். வட்டி கூட கொடுக்குற நிறுவனங்கள் 1 நாள் 2 நாள்ல, ஒரு வாரத்துல 10 நாள்ல கொடுத்துருவாங்க. வட்டி கொஞ்சம் அது பேஸ் பண்ணி தான் நம்ம டைம் லிமிட் இருக்கும் அந்த வேமா லோன் கிடைக்கிறது அப்படின்றது. ஆனா கிளவுட் டெக்னால 2 ரெஃபரல் கொடுத்த அடுத்த செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோன் அப்படின்ற ஒரு விஷயம் சாங்ஷன் ஆயிருக்கும். அப்படி நமக்கு இன்னைக்கு பிரமிச்சு போன ஒரு விஷயம்,
நீங்க 2 ஐடி கொடுத்துட்டு லோனுன்ற காலத்தை கிளிக் பண்ணி கையை அங்க எடுக்கணும்னா உங்க பேங்க்ல இருந்து மெசேஜ் வரும், இந்த பேமெண்ட் கிரெடிட்டட் அப்படின்னு. எவ்வளவு பாஸ்டா வச்சிருக்காங்க. அந்த விரல் நம்ம அங்கிருந்து வந்திருக்காது, செல்ல இருந்து எடுத்திருக்க மாட்டோம். அதுக்கு முன்ன பேங்க்காரர் நமக்கு சொல்லுவாரு, அப்ப கிளவுட் டெக்னோல உனக்கு லோன் கொடுத்துருக்காங்க, உன் பேமெண்ட் என் பேங்க்ல இருக்கு, நீ ஏடிஎம்ல போய் எடுத்துக்க அப்படின்னு. அப்படி குயிக் டிஸ்பர்ஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப ஒரு ஐஎம்பிஎஸ் மெத்தடு பாராட்டப்பட வேண்டிய மிகப்பெரிய விஷயம். அடுத்து கேஷ்பேக் அப்படின்ற ஒரு விஷயத்த கிளவுட் டெக்னோல நமக்கு கொடுத்துருக்காங்க. அது என்ன சார் கேஷ்பேக்? நம்ம தான் சொன்னோமே, முதலே சொன்னேன், ஒரு கடையில போய் சாப்பிடுறோம், நமக்கு தெரிஞ்ச நபர் அந்த கடையில போய் சாப்பிடுங்கன்னு சொன்னா அந்த கடைக்காரர் 5 ரூபாய் 10 ரூபாய் கொடுக்க போறது இல்ல. ஆனா இங்க என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நான் லோன் வாங்கினதுக்கு 80% நான் லோன் கெட்டினா போதும், 20% நான் கரெக்டா கெட்டினேன் அப்படின்றதுக்காக கேஷ்பேக் போனஸா. நான் எல்லாத்தையும் சொல்றது என்னன்னா, கேஷ்பேக்னா புரியல சார் அப்படின்னு சொல்றவங்ககிட்ட ஓப்பனாவே சொல்லியிருக்கேன், மானியம்னு சொல்லுங்களேன். நமக்கு இந்த மெசேஜை புரிய வைக்கணும், அவ்வளவுதானே. மானியம்னா என்ன? ஏதோ ஒரு அமௌண்ட் ரிட்டர்ன் வரும் நம்ம கிட்டுற அமௌண்ட்ல இருந்து, அதானே. அதே மாதிரி 80% லோன் கட்டினா போதும், 20% கேஷ்பேக், அதை மானியம்னு சொல்லிட்டு போங்களேன். அப்படி அரசாங்கம் கொடுக்குற மாதிரி ஒரு மானியமே தரக்கூடிய ஒரு லோன் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிளவுட் டெக்னோல இருக்கு அப்படின்றது முக்கியமான விஷயம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. முதல்ல சொன்ன கனவு, கடன், கடமைகள் இத்தனையும் நிறைவேற்றுறதுக்கு நிச்சயமா பணம் சம்பாதிக்கணும். அந்த பணம் ஒரு பிசினஸ் மூலமா தான் சம்பாதிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிய நமக்கு கிளவுட் டெக்னோ கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட், கிளவுட் டெக்னோல நமக்கு அடுத்தடுத்து என்னெல்லாம் கொண்டு வர போறாங்க, என்னென்ன ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளவுட் டெக்னோ நிறுவனம் இன்னைக்கு ஆரம்பிச்சு ஒரு 6 மாசம் 1 வருஷம் நம்மளுடைய நோக்கம் அல்ல. நம்ம ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 100 வருஷம் இந்த கம்பெனியில நிலைச்சு நிக்கணும், இந்த கம்பெனியை கொண்டு போகணும் அப்படின்றதுனால ஃபியூச்சரை பிளான் பண்ணி பல விஷயங்கள் இன்னைக்கு திட்டம் தீட்டிட்டு இருக்காங்க. எதையுமே ஒரு இமேஜின் பண்ணி நம்ம ஆள் மனசுல பூத்திட்டோம் அப்படின்னா அது நிச்சயமா நடக்கும் அப்படின்றதான் உண்மை. எல்லா நிறுவனங்களுமே வளரும் போது அடித்தளத்துல அவங்களுக்குன்னு ஒரு பிளானிங்கை வச்சுதான் வளர்ந்துருப்பாங்க. பிளான் இல்லாம எந்த ஒரு நிறுவனமும் வளர்ந்திருக்கவே வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு அசோக் லேலண்டா இருக்கட்டும், பெரிய பெரிய நிறுவனங்களா இருக்கட்டும், அவங்க கடந்த காலங்கள்ல டிவிஎஸ் கம்பெனியா இருக்கட்டும், கடந்த காலங்கள்ல ஏதோ ஒரு பிளான் வச்சு அந்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் அவங்க பெரிய லெவல்ல வந்திருப்பாங்க. ஆக இன்னைக்கு நமக்கு கிளவுட் டெக்னோ பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நமக்கு சொல்றாங்க. முதல் பாத்தீங்கன்னா கார் லோன் அப்படின்றது நமக்கு கொடுக்க போறாங்க. ஏன்னா இன்னைக்கெல்லாம் முதல்ல பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல சைக்கிள் இருந்துச்சு, அப்புறம் சைக்கிள் இப்ப எல்லாம் போனோம்னா சிரிப்பாங்கன்றதுக்காக இல்ல, ஒரு வேலைக்காக நம்ம பைக்கை மாத்தணும். இன்னைக்கு எல்லார் வீட்லயும் பைக் இருக்கு. பைக்ல போறோம் அப்படின்னா 2 பேர் 3 பேர் 4 பேர் போக முடியல, கார்ல போக வேண்டியிருக்கு. அப்ப உண்மையிலே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் கார் அப்படின்றது வேணும். சாதாரண ஒரு மாசம் ஒரு 10,000 15,000 சம்பளம் வாங்குற ஒருத்தட்ட போய் கார் வாங்கலாம்னு சொன்னா அவர் கேலியா நினைப்பாரு. ஆனா கிளவுட் டெக்னாலஜி ஜாயின் பண்ணிட்டீங்களா, நிச்சயமா உங்களுக்கு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, இன்கம் ஏர்ன் பண்ணுவீங்க, உங்களுக்கு காரும் கிடைக்கும், காருக்கு லோனும் கிடைக்கும். அதனால உங்க வீட்டுக்கும் கார் வரப்போகுது. அது 2024 25 இதை மட்டும் தான் நீங்க பிக்ஸ் பண்ணணும். ஆனா கிளவுட் டெக்னோ உங்களுக்கு கார் தரதுக்கு ரெடி. அடுத்து பாத்தீங்கன்னா லேண்ட் லோன். இன்னைக்கு எல்லாருமே காலங்காலமா தன்னோட முதலீட, நம்ம தாத்தாவா இருக்கட்டும், தாத்தாவுக்கு தாத்தாவா இருக்கட்டும், முதலீட எதுல பண்ணாங்க அப்படின்னா லேண்ட்ல தான் பண்ணாங்க. நிச்சயமா இந்த மீட்டிங்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒரு 3 சென்டோ ஒரு 5 சென்டோ 10 சென்டோ நிலம் வாங்கி போடுங்க. நிச்சயமா கிளவுட் டெக்னோல லோன் கிடைக்கும். அப்ப நீங்க ஒரு லேண்டுக்கு நிச்சயமா சொந்தக்காரர் ஆயிருப்பீங்க. அதுக்கு வாழ்த்துக்கள். அடுத்து பாத்தீங்கன்னா ஹோம் லோன் அப்படின்றது. இன்னைக்கு ஹோம் லோன் அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் வாடகை வீடுகள்ல ஒத்திகள்ல இருக்காங்க. நமக்குன்னு இந்த உலகத்துல நம்ம பிள்ளைகளுக்காக விட்டு போற ஒரே ஒரு சொத்து என்னன்னா வீடு அப்படின்றது தான். அது சொந்த வீடு இருக்கிறவங்களுக்கு தான் அது புரியும். வாடகை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா சொல்றேன், நீங்க எவ்வளவு சிரமப்பட்டாலும் பரவாயில்ல, உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு வீடை கட்டி கொடுத்துட்டு போங்க. இதுதான் உண்மை. சரிங்களா? ரைட். அப்படி கிளவுட் டெக்னோல ஹோம் லோனும் தரப்போறாங்க. அடுத்து 2 வீலர் லோனு. அடுத்து பாத்தீங்கன்னா பர்னிச்சர் லோனு. வீடெல்லாம் கட்டியாச்சு, எல்லாமே வெறும் வீடா போட்டுருந்தா எப்படி, அதனால பர்னிச்சர் வாங்குறதுக்கான லோன் தர்றாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் இதெல்லாம் வாங்கணுமா இல்லையா? வீடுன்னு இருந்தா வாசல் இருக்கணும், வீடுன்னு இருந்தா பிரிட்ஜ் இருக்கணும் கண்டிப்பா. அந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ் வாங்குறதுக்கு லோன் தர்றாங்க. அடுத்து நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச இந்த உலகத்துல தவறா நினைக்க வேணாம், அம்மா வேணுமா அப்பா வேணுமான்னு கேட்டா இன்னைக்கு மொபைல் வேணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு மொபைல்
ஓட அந்த வேகம் அப்படின்னு மாறிடுச்சு. நான் அதுக்காக அம்மா வேணுமா அப்பா வேணுமான்னு கேட்டா மொபைல் வேணும்னு சொல்லுவாங்கன்றத ஒரு நகைச்சுவையா தான் சொல்றேனே ஒழிய அம்மா அப்பா தான் வேணும். இன்னைக்கு அந்த அளவுக்கு மாறிடுச்சு. என்ன காரணம்? இந்த மொபைலோட விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ வளர்த்து கொண்டு வரதுக்கு முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா போனே இருக்காது. நேர்ல போய் அவரை பார்க்க முடியுமான்னு தெரியாது. அப்புறம் போன் வந்துச்சு, அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு போகணும். இன்னைக்கு நம்ம எல்லாம் எங்கெங்கேயோ இருக்கோம். ஆனா ஒரு ஜூம் அப்படின்ற ஒரு விஷயத்துல முகம் பார்த்துட்டே பேசக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. ஆக முதல்ல உலகம் ஃபுல்லா சுத்திட்டு வரணும். இன்னைக்கு உள்ளங்கையில போன் இருந்துச்சுன்னா இந்த உலகத்தையே நம்ம வீட்டுல உட்காந்து சுத்தி பார்க்கலாம். அப்படி மொபைல் போன் வாங்குறதுக்கு லோன் தர்றாங்க. இந்த மொபைல் மேல ஏன் சொல்ல வர இவ்வளவு தூரம் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் லட்சாதிபதியோ கோடீஸ்வரனோ ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க கையில நிச்சயமா இருக்க வேண்டியது ஒரு ஆண்ட்ராய்டு போனு. இது இந்த பிசினஸ்ல நீங்க சம்மந்தப்படுத்தினாலும் சரி சம்மந்தப்படுத்தாட்டாலும் சரி, நீங்க லட்சாதிபதி கோடீஸ்வரன் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்க கையில குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 ரூபாய் மொபைல் ஆண்ட்ராய்டு போனாவது இருக்கணும். ரெண்டாவது ஒரு முக்கியமான கண்டிஷன், நீங்க டாட்டா ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா டேட்டாவை பார்க்க கூடாது. எப்படி? நீங்க டாட்டா ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா டேட்டாவை பார்க்க கூடாது. என்ன சார் இந்த மீட்டிங்ல இந்த மொபைல் லோன் தர்றாங்கன்றதுக்கு ஏன் சார் இவ்வளவு தூரம் சொல்றீங்க அப்படின்னா, இன்னைக்கு இந்த மீட்டிங்ல ஒரு நாளைக்கு 1 ஜிபி 2 ஜிபி போட்டுட்டு இருக்கோம். ஆனா எவ்வளவு பேர் வீடியோ பார்த்துட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு அரை மணி நேரம் உட்கார்றதுனால நமக்கு இந்த டேட்டா முடிஞ்சு நிறைய பேர் மீட்டிங் வராம டைவர்ட் பண்றாங்க இல்லையா? அவங்களுக்காக சொல்றேன், டாட்டா வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா டேட்டாவை பார்க்காதீங்க. நன்றி. அதனால மொபைல் வாங்குறதுக்கும் லோன் தர்றாங்க. நெக்ஸ்ட். அப்புறம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம், அதாவது எல்லார் கையிலயும் ஏடிஎம் கார்டு நிச்சயமா இருக்கும். இன்னும் ஒரு சில பேர் கையில ஏடிஎம் கார்டு கூட இல்லாத ஆட்கள் இன்னும் இருக்கத்தான் செய்யறாங்க. 1 2 நான் மாற்று கருத்து இல்ல, மறுக்கல. ஓகே, எல்லாருக்கும் தெரிஞ்சது ஏடிஎம் கார்டு. இன்னொரு கார்டு இருக்கு, அது கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த கிரெடிட் கார்டு அப்படின்றது யார்கிட்ட இருக்கு அப்படின்னா, பேங்க்ல நல்ல வரவு செலவு வச்சவங்க, பிசினஸ் மேன், கவர்மெண்ட் ஸ்டாஃப், இவங்க கையில மட்டும்தான் கிரெடிட் கார்டு இருக்கும். சார் ஏடிஎம் கார்டுக்கும் கிரெடிட் கார்டுக்கும் என்ன சார் வித்தியாசம்? சிம்பிளா சொல்றேன், நம்ம சொல்ற எல்லாமே புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்றோம். ஏடிஎம் கார்டு அப்படின்றது நம்ம அக்கௌண்ட்ல பணத்தை வச்சுக்கிட்டு போய் எடுத்தோம்னா ஏடிஎம் கார்டு. நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்ம அக்கௌண்ட்ல பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம போய் எடுத்தோம்னா அது ஏடிஎம் கார்டு. நம்ம அக்கௌண்ட்ல பணம் வந்துரும் அப்படின்னு சொல்லி அட்வான்ஸாவே 20ஆம் தேதி ரூபா வரும் அப்படின்னு சொல்லி 10ஆம் தேதியே போய் எடுக்கிறோம் அப்படின்னா அது கிரெடிட் கார்டு. இதுதாங்க விஷயம். எவ்வளவு சார் எடுக்கலாம்? அது அந்த கார்டோட எலிஜிபிலிட்டியை பொறுத்து, அவங்களுடைய வருமானத்தை பொறுத்து. ஆக இங்க என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, ஒரு நைட்ல ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுக்காக ஒரு 10,000 20,000 1 லட்ச ரூபாய் திடீர்னு தேவைப்படுது அப்படின்னா ஏடிஎம் கார்டுல அவ்வளவு பணம் போட்டு வச்சிருப்போமா? ஒரு சில பேர் போட்டு வச்சிருக்கலாம், போட்டு வைக்காம கூட இருக்கலாம். ஆனா அந்த கிரெடிட் கார்டு அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம நண்பர்களையோ சொந்தக்காரங்களையோ யாரையுமே தொந்தரவு பண்ணாம அட்வான்ஸா எனக்கு 20ஆம் தேதி பேமெண்ட் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம போய் எடுக்க முடியும் அப்படின்னா அது கிரெடிட் கார்டுல சாத்தியம். இந்த கிரெடிட் கார்டு மூலமா இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பொருளையும் விலைக்கு வாங்கலாம் அப்படின்றதான் உண்மை. அதுல என்னென்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, ஷாப்பிங் யூஸ் பண்ணலாம், டிக்கெட் புக் பண்ணலாம், பெட்ரோல் போடலாம், மால்ஸ்க்கு போய் பர்ச்சேஸ் பண்ணலாம், ஃபுட் ஆர்டர் போடலாம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா பில் பேமெண்ட் எல்லாமே பண்ணலாம். இப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தான் பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு அப்படின்றது. அக்கௌண்ட்ல பணத்தை வச்சுக்கிட்டு போய் எடுத்தா ஏடிஎம் கார்டு, அக்கௌண்ட்ல பணம் வந்துரும்னு சொல்லி அட்வான்ஸாவே எடுக்கிறதுக்கு பேர் தான் கிரெடிட் கார்டு. எல்லா பேங்க்கும் கூப்பிட்டு கொடுக்குறாங்க. ஆனா யாரு கொடுக்குறாங்க? வரவு செலவு நல்லா வச்சுக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்படி நம்ம கிளவுட் டெக்னோ நிறுவனம் இன்னைக்கு கிளவுட் டெக்னோல ஜாயின் பண்ணியிருக்கிற அத்தனை நபர்களுக்கும் மிக மிக விரைவில் கிரெடிட் கார்டு அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுக்க போறாங்க. இந்த கிரெடிட் கார்டு வந்துச்சு அப்படின்னா நம்மளோட பிசினஸ் இன்னும் பல படிகள், பல 100 மடங்கு உச்சத்தை தொடும் அப்படின்றதுதான் உண்மை. ஏன்னா நம்ம நிறுவனம் அப்படித்தான் ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன சார்? முதல்ல லோனுன்னா என்னென்ன டிஃபரன்ஸ் பார்த்தோம், ரெண்டாவது கிரெடிட் கார்டுனா என்னன்னு பார்த்தோம், என்னென்ன லோன் தரப்போறாங்க பார்த்தோம், அப்புறம் கிரெடிட் கார்டுனா என்னன்னு பார்த்தோம், அடுத்து கோல்டு லோன். ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தையே மதிப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா இந்த கோல்டு அப்படின்றதுதான் உண்மை. இந்தியா மட்டும் இல்ல, எந்த நாடுகளா இருந்தாலும் அந்த நாட்டுல இருக்கக்கூடிய தங்கத்தை வச்சுதான் அந்த நாட்டினுடைய பொருளாதாரமே மதிப்பிடப்படுது. அப்படி
தங்கத்துக்கு என்னைக்குமே மதிப்பு உண்டு அப்படின்றதா உண்மை. பழமொழி சொல்லுவாங்க, மண்ணுல போடு இல்ல பொண்ணுல போடு அப்படின்னு. மண்ணுன்னா நிலம், பொண்ணுன்னா கோல்டு. ஓகேங்களா? ரைட். அப்படி கோல்டு அப்படின்ற ஒரு விஷயத்த நகை அடமான கடன் அப்படின்றது கொண்டு வர போறாங்க அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். இங்க கூட நம்ம நிறுவனம் தொலைநோக்கு பார்வையோட ஒரு வருமான வாய்ப்பையும் தர்றாங்க. இப்ப நான் ஒரு நண்பரை கிளவுட் டெக்னால அறிமுகப்படுத்தியிருக்கேன். அவர் நகையை அடமானம் வைக்க போறாரு. அதன் மூலமா நிறுவனத்துக்கு ஒரு வட்டி கிடைக்கும் அப்படின்னா, யாரு அறிமுகப்படுத்தினாங்களோ அந்த டீமுக்கு ஒரு இன்கம் தர்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுத்துருக்காங்க. இதுல எப்படி சார் இது சாத்தியம் அப்படின்னா, இன்னைக்கு ஜோஸ் ஆலுகாஸ்னா விஜய் வராரு, கல்யாண் ஜுவல்லர்ஸ்னா பிரபு வராரு. இப்படி சினிமா நடிகர்கள்லாம் வந்து அந்த நகைக்காக விளம்பரம் கொடுக்குறாங்க. அந்த நடிகர்கள் எத்தனை கோடிகள் சம்பளம் வாங்குறாங்கன்னு தெரியுமா? ஏன்னா அந்த பிசினஸ் வரக்கூடிய வருமானம் அப்படி. அதே மாதிரி கிளவுட் டெக்னோக்கும் வருமானம் வரும். இந்த வருமானத்துல ஹீரோக்கள் யாரு? நானும் நீங்களும் தான். மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம். அதனால அந்த கோடிகள்ல வருமானம் வந்துச்சு அப்படின்னா நிச்சயமா அந்த வருமானம் அத்தனை தலைவர்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்படும் அப்படின்றத ஒரு மீட்டிங்ல எம்டி மிஸ்டர் கிராந்தி குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றது தகவல். அதனால கோல்டு லோனும் அப்கமிங் கிரெடிட் கார்டு கோல்டு லோன் மிக 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 விரைவில் பக்கத்துல இருக்கு. அது மேவா இருக்கலாம், ஜூனா இருக்கலாம், ஜூலையா இருக்கலாம், ஆனா பக்கத்துல இருக்கு அப்படின்றது மட்டும் இந்த இடத்துல தெரியப்படுத்திக்கிறோம். நெக்ஸ்ட். இவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க. லோனு டாக்குமெண்ட் இல்ல, சிபில் இல்ல, எதுவுமே பார்க்கல. கார் லோனு, ஹோம் லோன், லேண்ட் லோனு எல்லாமே தர்றீங்க. கிரெடிட் கார்டு தர்றீங்க, கோல்டு லோன் தர்றீங்க. இதெல்லாம் சும்மா தர்றீங்களா? இதுக்கு என்ன சார் ப்ரொசீஜர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இங்க ஒரே ஒரு ப்ரொசீஜர் தான். ஜாயினிங் ஃப்ரீ. ஜாயின் பண்றதுக்கு என்ன வேணும்? நேமு, மொபைல் நம்பர், மெயில் ஐடி, டிஸ்ட்ரிக்ட். எப்படி ஜாயின் பண்ணலாம்? கிளவுட் டெக்னோக்கும் நமக்கு ஒரு தொடர்பு இருக்கணும். யாரோ இந்த மீட்டிங் உங்களை கூப்பிட்டுருப்பாங்க, இன்வைட் பண்ணிருப்பாங்க. அவங்க தான் உங்களை அறிமுகப்படுத்தின நபர் கிளவுடுக்கு. அவர் லிங்க் அனுப்புவாரு. அந்த லிங்கை டச் பண்ணுங்க. அதுல நேமு, யூசர் ஐடி செட் பண்ண சொல்லும். நேமு, மொபைல் நம்பர் எல்லாமே கொடுத்து லாகின் பண்ணி ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க. அல்லது உங்க டீட்டெயில் எல்லாம் அனுப்புங்க. அவர் ஐடி பாஸ்வேர்ட் ஐடி ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு அவரோட டீட்டெயில் அவர் உங்களுக்கு அனுப்புவார். இதுதான் ஜாயினிங். இல்ல என்ன சார் 1600 போட்டிருக்கே அப்படின்னா, இந்த 1600 அப்படின்றது நிச்சயமா சொல்றேன், உங்களுடைய கடன்கள், கடமைகள், கனவுகள் எதுவாக இருந்தாலும் பூர்த்தி பண்ண முடியும் அப்படின்னா ஒரே ஒரு 1600 ரூபாய் இருந்தா போதுங்க. ஜி பூம் பான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி 1600 ரூபாய் இருந்தா போதும். உங்களுக்கு எத்தனை பெரிய கனவுகள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு எவ்வளவு கடன்கள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு எவ்வளவு கடமைகள் இருந்தாலும் சரி, ஆக உங்கள் கனவுகளும் கடமைகளும் கடன்களும் லட்சங்களில் இருக்கா, கோடிகளில் இருக்கா? அப்ப 1600க்குள்ள அது சாத்தியம் ஆகும் அப்படின்னா, சாத்தியம் இன்னைக்கு நிறைய பேர் இங்க ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. சார் அங்க ப்ரூவ் பண்ணாங்க, இங்க ப்ரூவ் பண்ணாங்க. இல்ல சார், நம்ம ஊர்ல ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா முழுசும் எல்லா ஸ்டேட்லயும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. 1600 ரூபாயில அதிகபட்சமா 7 ஐடிக்கு 1.25 லட்சம் ரூபாய் சீலிங் அடிச்சிட்டு இருக்காங்க 1600 ரூபாயில. சரிங்களா? அப்படி இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்றதுக்கான பேக்கேஜ் 1600. ஒரே ஒரு பேக்கேஜ் தான், ஒரே ஒரு பேக்கேஜ் தான் 1600 ரூபாய். ஓகேங்களா? நெக்ஸ்ட். சரி சார், ஐடி நம்ம 1600 ரூபாய் கட்டி ஜாயின் பண்ணிட்டோம். 48 மணி நேரம் டைம். லெப்ட்ல ரைட்ல 2 ரெஃபரன்ஸ் கொடுக்கல. 48 மணி நேரம் கழிச்சு நமக்கு டெய்லி 8 ரூபா. 1600க்கு 0.5% அப்படின்றது 8 ரூபா. இந்த 8 ரூபா அப்படின்றது 400 ஒர்க்கிங் டேஸ்க்கு நம்ம வாலெட்ல ஆட் ஆயிட்டு இருந்துச்சு. இப்ப ஃபண்ட் வாலெட்ல ஆட் ஆயிட்டு இருக்கு. முதல்ல வாலெட்ல ஆட் ஆயிட்டு இருந்துச்சு, இப்ப ஃபண்ட் வாலெட்ல ஆட் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லிக்கிறோம். 48 மணி நேரம் ஏபி 2 பேர் கொடுக்கல அப்படின்னா நமக்கு 48 மணி நேரம் கழிச்சு ஒர்க்கிங் டேஸ்ல சனி ஞாயிறு தவிர, கவர்மெண்ட் ஹாலிடேஸ் தவிர 400 வேலை நாட்களுக்கு நமக்கு டெய்லி 8 ரூபா மணிக்க கிடைக்கும். அப்ப 400 × 8 என்னாச்சு? 3200. கிளவுட் டெக்னோவை நம்பி வந்தேன், 1600 ரூபாய் கட்டினேன், நானும் 2 பேரை ரெஃபர் பண்றதுக்காக ட்ரை பண்ணேன், முடியல அப்படின்னு சொன்னா கூட நம்ம பணம் டபுளா கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க. என்னைக்கு நம்ம ஏபி 2 பேரை கொடுக்குறோமோ அன்னைக்கு அந்த 0.5% 8 ரூபா அப்படின்றது ஸ்டாப் ஆயிரும். லோன் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைச்சிரும். கூடவே நமக்கு வருமானம் அப்படின்ற ஒரு வாய்ப்பும் அங்கே கூடுதலாக கொடுக்கப்படும். அதனால இந்த
டெய்லி போனஸ் அப்படின்றது நிறுத்தப்படும். நெக்ஸ்ட் இதுல 500 ரூபா வந்தோடனே வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் சார் லோன்ல என்ன சார் பண்ணிருக்காங்க அப்படின்னா, நம்ம 1600 ரூபா கட்டி ஜாயின் பண்ணிட்டோம். லெப்ட்ல ஒருத்தர் ரைட்ல ஒருத்தர் ஏ பி ரெண்டு ரெஃபரல் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு முதல் லோன் பாத்தீங்க அப்படின்னா 2250 ரூபா நமக்கு கிடைக்கும். லோனோட அமௌண்ட் எவ்வளவுங்க? 2250. இந்த 2250ல நமக்கு 1800 ரூபா வாலெட்டுக்கு எடுத்துக்கலாம். வாலெட்ல இருக்கும், நம்ம பேங்க் வித்ட்ரா கொடுத்துக்கலாம். 10% பிடிச்சது போக 1620 ரூபா நமக்கு கிரெடிட் ஆகும். இதுதான் ப்ரொசீஜர். இந்த 1800 ரூபாய 4 வாரங்கள்ல 450 × 4 அப்படின்னா 1800 ரூபா நம்ம கட்டுறோம் அப்படின்னா 1800 ரூபா எடுத்திருக்கோம். 1800 ரூபாய 4 வாரத்துல கட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா 4வது பேமெண்ட் கட்டி முடிக்கிற அந்த டயத்துல அந்த 2250ல 1800 போக ஒரு 450 ரூபா இருந்துச்சு இல்லையா, அதுதான் கேஷ்பேக். அது 80% லோனு, 20% கேஷ்பேக். 4வது தவணை கட்டி முடிக்கிற அடுத்த செகண்ட் 450 ரூபா கேஷ்பேக் நமக்கு கிடைக்கும். இதாங்க ஃபர்ஸ்ட் லோனு. இதே மாதிரிதான் ஒவ்வொரு லோனோட ப்ரொசீஜர். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன லோனு நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லோன் முடிஞ்ச உடனே நமக்கு அடுத்த லோன் 5000 ரூபாய் கிடைக்கும். ஏற்கனவே இந்த லோனுடைய கேஷ்பேக் 450 5000 ரூபாய் கிடைக்கும். இந்த 5000 ரூபாயில நமக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 80% 4000 ரூபாய் கிடைக்கும். இந்த 4000 ரூபாய நமக்கு 500 ரூபாய் மணிக்க 8 வாரத்துல கட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா 8வது வார முடிவுல ஒரு 1000 ரூபாய் நமக்கு கேஷ்பேக்கா கிடைக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 10,000 லோனு. இங்க 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் அப்புறம் 5 அப்புறம் 10 அப்புறம் +2 அப்புறம் காலேஜ், இதான ப்ரொசீஜரு. அதே மாதிரி ஒரு 2250 ரூபாய் லோன் ஒருத்தர் எடுத்திருக்காரு, அவர் சரியா கட்டுறாரு, அவருக்கு இன்னும் கொஞ்சம் கொடுக்கலாம். அவர் சரியா கட்டுறாரு, இன்னும் கொஞ்சம் அவர் கூட கொடுக்கலாம் அப்படின்றதுக்காகத்தான் இங்க 2250 ரூபாய் ஆரம்பிச்சு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் கொடுத்துருக்காங்க. 5 வயசு குழந்தை எவ்வளவு சாப்பிடும்? 10 வயசு குழந்தை எப்படி சாப்பிடும்? எவ்வளவு சாப்பிடும்? 20 வயசு குழந்தை எப்படி சாப்பிடும்? 40 வயசு ஆள் எப்படி சாப்பிடுவாரு? 40 வயசு ஆள் சாப்பிடுறது 5 வயசு குழந்தை சாப்பிடுற 40 வயசுக்கார 40 வயசுக்கார சாப்பிடுறது 5 வயசு குழந்தை சாப்பிடுமா? இங்க ஒரு விஷயம் வச்சிருக்காங்க. நிறைய பேர் கேட்கிற கேள்வி என்ன சார், எடுத்தவொன்னு அந்த 1 லட்சம் ரூபாய் லோனு அப்புறம் 5 லட்சம் ரூபாய் எல்லாம் கொடுத்தா என்ன சார்? இல்லங்க, இங்க நோ சிபில், நோ டாக்குமெண்ட், குயிக் டிஸ்பர்ஸ்மெண்ட், கேஷ்பேக், ஈஸி வீக்லி இன்ஸ்டால்மெண்ட், கிரெடிட் கார்டு, இப்படி பல பெனிஃபிட்ட நம்ம கொடுத்துருக்கோம். ஆனா நம்ம எடுத்தோன்னா 1 லட்சம் ரூபாய் லோனை கொடுத்தோம் அப்படின்னா நிறுவனம் ஸ்டாண்டர்டா நிக்கணும்ன்றதுக்காகத்தான் ஃபார்முலா 1ல இருந்து போயிருக்காங்க. ஆக இந்த சார்ட்ல எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம நண்பர்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, சார் முதல்ல நான் நல்லவர் அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்கு முதல் லோன் எடுத்து கரெக்டா கட்டுவோம் சார், அப்புறம் 2வது லோன் எடுத்து கட்டுவோம் சார், அப்புறம் 3வது லோன் எடுத்து கட்டுவோம் சார், இப்படி படிப்படியா நம்மள ப்ரூவ் பண்ணுவோம் சார். சரி பரவாயில்ல, இந்த 9 லோனும் கட்டி முடிக்கிறதுக்கான கால இடைவெளி என்ன கொடுத்துருக்காங்க? 21 மாசம். 21 மாசம் நீங்க ஒரு இடத்துல போய் வேலை பார்த்தா கூட மாசம் 10,000 வச்சா கூட 2,10,000 தான் சம்பாதிக்க முடியும். மாசம் 20,000 வச்சா கூட நீங்க என்ன 4 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிடலாமா 21 மாசத்துல? நல்லா கவனிங்க. எதுவுமே பண்ணாம ஒரே ஒரு ஐடியா போட்டு விட்டு 2 பேர் ரெஃபர் பண்ணிட்டு ஒரு பட்டனை தட்டுனதுக்காக நமக்கு என்னென்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2250 லோனு கட்டி முடிச்சா 5000 லோனு, அடுத்து 10,000 கட்டி முடிச்சா 25,000 லோனு. ஒவ்வொரு லோனுக்குமே பாத்தீங்கன்னா இந்த சார்ட்ல ரொம்ப தெளிவா கொடுத்துருக்காங்க. எவ்வளவு ஈஸி வீக்லி இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளவு, எத்தனை வாரத்துல முடிக்கணும், பேமெண்ட் எவ்வளவு, நம்ம கேஷ்பேக்கா எவ்வளவு கிடைக்குது. இந்த சார்ட் ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு குழந்தைகிட்ட போய் கொடுத்தா சூப்பர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த சார்ட் டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா நிச்சயமா அங்க பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். நம்மகிட்ட கேட்கிற நண்பர்களுக்கு சொல்லுங்க, சார் 2250 லோன் கொடுத்து அப்புறம் அதை கட்டினா 2வது லோன் கிடைக்கும். இதுல இன்னொரு டவுட் வருது, சார் ஒருத்தர் முதல் லோன் சரியா எடுத்து கட்டிட்டாரு, 2வது லோன் சரியா எடுத்து கட்டிட்டாரு, 3வது லோன் சரியா எடுத்து கட்டிட்டாரு, இந்த 1 லட்சம் ரூபாய் லோன் வரும்போது எடுத்துட்டு ஓடி போயிட்டாருன்னா இந்த அறிமுகப்படுத்தினவங்களை கூப்பிட்டு கேட்பாங்களா சார்? சார் நல்லா கவனிங்க, அறிமுகப்படுத்தினவங்களுக்கும் இந்த லோனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எந்த இடத்துலயும் அப்படி சொல்லவே இல்லை. இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஒரு நண்பரை அறிமுகப்படுத்துறேன், வருமானம் சம்பாதிக்கணும், கடன்ல இருக்காரு, பிரச்சனையில இருக்காரு, அவர் நல்லா வரணும்னு நான் அவரு அறிமுகப்படுத்திட்டேன். 4 லோன் கரெக்டா கட்டிட்டாரு, 5வது லோன் எடுத்துட்டு அவர் எஸ் ஆயிராரு, கெட்டாம போறாரு. இழப்பு யாருக்குங்க?
நிறுவனத்துக்கு கூட கிடையாது, அவருக்கு தான். யாராவது தங்கை முட்டையிடுற வார்த்தை வகுத்தறுத்து முட்டையிடுப்பாங்களா? நம்ம கதை கேட்டிருக்குமா இல்லையா? ஆக இந்த லோன் அப்படின்றது ஒரு தங்க முட்டையிடுற வாத்து. அதை நம்ம கரெக்டா கொண்டு போனோம் அப்படின்னா, இது ஒவ்வொரு ஐடிக்கு லோனு. ஒருத்தர் சில பேர் 7 ஐடி போட்டிருக்காங்க, 15 ஐடி போட்டிருக்காங்க, 70 ஐடி எல்லாம் போட்டிருக்காங்க. அப்ப அவங்களே எவ்வளவு லோன் வாங்க போறாங்க? ஆக தங்க முட்டையிடுற வாத்தை நம்ம எப்படி வளர்க்கணும்? இந்த கிளவுடுன்ற டெக்னோன்ற ஒரு வாத்து நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த வாத்துல இந்த சார்ட் எல்லாரும் கவனிங்க. உங்க வீட்டுல உங்க போர்டுல ஒரு மூலையில இதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டி வைங்க. கேஷ்பேக்கா மட்டும் நமக்கு ஒரு ஐடிக்கு 3,88,000 கிடைக்குது சார். ஒரு ஐடிக்கு 3 ஐடி போட்டிருந்தீங்கன்னா என்னாச்சு சார்? 4 லட்ச ரூபான்னு வைங்க சார். முன்னாங்க 12 லட்ச ரூபா சார். சார் இது எதுவுமே பண்ணாம வர்றதுதான் கேஷ்பேக். அதுக்காக நம்ம ஆள் சேர்க்கல, டீமை கொடுக்கல, ஏபி கொடுத்ததோட சரி. ஏபி கொடுத்தாவே எல்லா லோனுக்கு எலிஜிபிள். அப்ப ஒரு ஐடிக்கு 4 லட்ச ரூபா, 3 ஐடி போட்டிருந்தா 12 லட்ச ரூபா. 20 மாசத்துக்கு நீங்க ஆவரேஜ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் கிட்ட வரும் சார், கேஷ்பேக் மட்டும். ஓகேங்களா? அப்படி நம்ம இந்த லோன் எடுக்கிறோம். ஒரு இன்ஸ்டால்மெண்ட் கெட்ட மறந்து போச்சு, ஏதோ ஒரு விஷயம் தவறு நடந்துச்சு, என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 500 ரூபாய் அந்த டியூ கட்டணும். அந்த 500 ரூபாய் கட்டுறதுக்கு 10% பெனால்டி போட்டு நெக்ஸ்ட் டேல நம்ம நெக்ஸ்ட் அந்த அடுத்த இன்ஸ்டால்மெண்ட்டுக்குள்ள நம்ம கட்டிடணும். ஆனா தொடர்ந்து 2 ஒரே லோன்ல 2 பெனால்டி நமக்கு வந்துருச்சுன்னா அடுத்த லோன் நமக்கு கிடைக்காது. இதை நம்ம எல்லாருக்குமே சொல்லிடணும். ஆக கிளவுட் டெக்னோல தங்க முட்டையிடுற வாத்துன்ற இந்த லோன் சார்ட் கிடைச்சிருக்கு. இந்த லோனை எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்னா நிச்சயமா வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல சாதிக்க முடியும். ஏன்னா அண்ணன் தம்பிட்ட போய் கடன் 5 ரூபா கேளுங்க, 10 ரூபா கேளுங்க, 5000 10,000 சொல்றேன், 5 ரூபா 10 ரூபான்னு சொல்லல, ஒரு 5000 10,000 கேளுங்க, நம்மள யாருன்றத அவங்க சொல்லுவாங்க. நம்ம சொல்ல வேணாம், நம்ம யாருன்றத அவங்க சொல்லுவாங்க. ஆனா அண்ணனும் கிடையாது, தம்பியும் கிடையாது, மாமனும் கிடையாது, மச்சானும் கிடையாது, ரத்தமும் கிடையாது, பந்தமும் கிடையாது. 10 லட்ச ரூபா வரைக்கும் ஒரு புண்ணியவாளன் கடன் தாரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த, இந்த ஒரு பிசினஸ நம்ம எப்படி எடுத்துட்டு போகலாம். அதனால எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளை நம்பி எல்லாம் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் 5000 10,000 கடன் கொடுக்கறதுக்கு யாரும் இல்ல. கிளவுட் டெக்னோல 10 லட்ச ரூபாய் கடன் தாரேன்னு சொல்லிட்டாருல, ஓகே நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு இன்னைக்கு டீமை கொண்டு போயிட்டு இருக்கோம். நிச்சயமா எங்கள் அணியில மட்டும் இல்ல, கிளவுட் டெக்னோல ஜாயின் பண்ணி இருக்கிற அத்தனை பேரும் எல்லா லோன் சார்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நிச்சயமா போக முடியும். நெக்ஸ்ட் என்ன சார் அடுத்தடுத்து ஒரு சில விஷயங்கள் கொடுத்துட்டே இருக்கீங்க அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, முதல்ல நம்ம சொன்னோம் லோனு அப்படின்னு ஒரு விஷயத்த சாதாரணமா சொல்லி, இந்த லோனுக்குள்ள 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. முதல் முறையாக டாக்குமெண்ட் எதுவுமே இல்லாம வட்டி இல்லாத கடன் தர்றாங்க. முதல் விஷயம் வட்டி இல்லாத கடன் தர்றாங்க. 2000 ஆரம்பிச்சு 10 லட்ச ரூபாய் வரைக்கும் வட்டி இல்லாத கடன், முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட், வாங்குற லோனை 80% கட்டினா போதும், 20% கேஷ்பேக் மானியமா தர்றாங்க. 3வது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த முக்கணின்னு சொல்லுவாங்க இல்லையா, மா பலா வாழை அப்படின்னு. இந்த லோன்ல முக்கணிய சேர்த்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா வட்டி இல்லாத கடன், கேஷ்பேக்கு, 3வது பாத்தீங்கன்னா ராயல்டி அப்படின்றது. 2250 ரூபாய் லோன்ல ஆரம்பிச்சு 10 லட்ச ரூபாய் லோன் வரைக்கும் நான் கரெக்டா எடுத்து கட்டினேன் அப்படின்னா நிறுவனம் நமக்கு மாசம் 1 லட்ச ரூபாய் 21 மாசத்துக்கு ராயல்டி தர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொண்டு வருவாங்க. ஆனா ஒரு விஷயத்தை இங்க பதிவு பண்ணிருக்காங்க. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்குள்ள என்ன சார் இருக்க முடியும்? அதை எல்லாரும் அப்ப யோசிக்கிறத விட இப்பயே கொஞ்சம் யோசிங்க. இந்த இடத்துல ஒரு டிப்ஸ் கொடுத்துறேன். ஒரு நிறுவனத்துல ஜாயின் பண்ணிட்டோம், ராயல்டின்றது யாருக்கு தருவாங்க? ஜாயின் பண்ணி எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்றவங்களுக்கு ராயல்டி தருவாங்களா? ஏதோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காருப்பா, அவரால் ஒரு 500 பேர் 1000 பேர் வந்திருக்காங்கப்பா அப்படின்னு சொல்றவங்களுக்கு ராயல்டின்றது தருவாங்களா? இங்க சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளோட பிசினஸ் வால்யூமா இருக்கலாம், ராயல்டின்றது அதான் வரும். அதனால நான் 21 மாசம் கழிச்சு நான் டீமை டெவலப் பண்ணி அப்புறம் ராயல்டி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றது யோசிக்க வைக்கும். சார் 10 லட்ச ரூபாய் வரைக்கும் லோன் தராங்கல்ல, நான் தான் 2200 லோன் 5000 10,000 லோன் எடுத்துட்டேன்ல, நான் 4 பேர்ட்ட சொன்னேன் சார், அது டீம் மடமடன் வளர்ந்துட்டு இருக்கு சார் அப்படின்னு இன்னைக்கு வேலையை ஸ்டார்ட் பண்றது நல்லதா? முடிவு பண்ணுங்க.
ராயல்டி வேணும் அப்படின்னா ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க, டிலே பண்ணிட்டு இருக்காதீங்க. சரிங்களா? மாசம் 1 லட்சம் ரூபாய் ராயல்டி மிக பிரம்மாண்டமான ஒரு விஷயம். இதுதான் ஹைலைட். ஓகேங்களா? எல்லாரும் ராயல்டி வாங்குறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட், இந்த பிசினஸ்ல முதல் 2 பேரை அறிமுகப்படுத்தினா நமக்கு லோன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் கிடைக்கும். 2 பேரை அறிமுகப்படுத்தினா லோன் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கும். அந்த லோன்லயே நம்ம நிறைய சொல்லிட்டோம். பட்டியல கடன், கேஷ்பேக், ராயல்டி. 2 ரெஃபரலுக்கு மேல 3வது ரெஃபரல் கொடுக்குறோம் அப்படின்னா அவர் எவ்வளவு கட்டியிருப்பாருங்க? 1600 ரூபாய் கட்டியிருப்பாரு. 1600 ரூபாய் கட்டின உடனே டைரக்ட் ரெஃபரல், 3வது டைரக்ட் ரெஃபரல் உங்களுக்கு வருதுன்னா 500 ரூபாய் டைரக்ட் ரெஃபரல் கொடுக்குறாங்க. ஆக்சுவலா 35% கிட்ட வருது. 35% கிட்ட வருதுங்க. ஒரு நிறுவனம் பைனரி பிளான்ல 35% டைரக்ட் ரெஃபரல் கொடுக்குறாங்க அப்படின்னா உண்மையிலே சலீட் ஆப் கிராந்திகுமார் சார். ஒரு டைரக்ட் ரெஃபரலுக்கு 500 ரூபாய், 3வது 4வது டைரக்டருக்கு 500. இப்படி ஒவ்வொரு டைரக்ட் ரெஃபரலுக்கும் 500 ரூபாய் தர்றாங்க. நம்ம கட்டுற பேமெண்ட்ல 35%. ஒரு நாளைக்கு ஒரு ஐடி எடுத்தா கூட 500 ஆச்சு, 2 ஐடினா 1000 ஆச்சு, 3 ஐடினா 1500 ஆச்சுங்க. டைரக்ட் ரெஃபரலே சம்பாரிச்சுட்டு போலாம். நெக்ஸ்ட், இந்த பைனரி. இந்த பைனரின்றது பைனரின்னு என்ன? 2 மடங்கு அப்படின்றதான் விஷயம். ஒரு புலவர் கதையெல்லாம் நம்ம நிறைய படிச்சிருக்கோம் பைனரிக்காக. சரிங்களா? அவர் பரிசு வேணும்னு கேட்பாரு, என்ன வேணும்னு கேட்பாரு. அந்த சதுரங்க அந்த கட்டத்துக்குள்ள 2 நெல்மணிகளை அடுக்குங்கன்னு சொல்லுவாங்க. அது 2 நெல்மணி தானன்னு சொல்லி 2 4 ஆகும், 4 8 ஆகும், 8 16 ஆகும், இப்படியே போயிட்டே இருக்கும். அவரு வண்டியா கொண்டு வந்து இறக்குனாலும் பத்தாது. அந்த அளவுக்கு அந்த கட்டம் போயிட்டே இருக்கும். ஆக இன்னைக்கு பைனரியில நான் ஏற்கனவே சொன்னேனே, முதல்ல சொல்லும்போது, உங்கள் வாழ்க்கையில கனவுகள், கடன்கள், கடமைகள் எல்லாத்தையும் அடைக்கணும் அப்படின்னா நிச்சயமா வருமானம் வேணும். அந்த வருமானத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நெட்வொர்க்ல பைனரி அப்படின்ற ஒரு பிளான். இதுல அன்லிமிட்டடா எத்தனாவது லெவல்ல ஐடி வந்தாலும் கூட நமக்கு இன்கம் உண்டு அப்படின்ற ஒரே ஒரு பிளான் என்னன்னு கேட்டீங்கன்னா அது பைனரி மட்டும்தான். அப்படி இந்த நம்ம நிறுவனம் கொடுத்திருக்கிற இந்த பைனரி திட்டத்துல ஃபர்ஸ்ட் ரேஷியோ 2:1 அல்லது 1:2. லெப்ட்ல 2 பேரு, ரைட்ல ஒருத்தர். ரைட்ல 2 பேரு அல்லது லெப்ட்ல ஒருத்தர். இப்படி வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஜோடிக்கு நமக்கு 160 ரூபாய் கிடைக்கும். ஒரு ஜோடி மேட்ச் ஆயிடுச்சுன்னா 160 ரூபாய் கிடைக்கும். அடுத்த ஜோடிக்கு 1:1 தான். ஒரு ஜோடிக்கு 160 ரூபாய் கிடைக்கும். ஒரு நாளைக்கு சீலிங் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஐடிக்கு 25,000 ரூபாய். சார், ஒரு மாசம் நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள், ஃப்ரெண்ட் சர்க்கிள் வாங்குற சம்பளம் எவ்வளவு சார் இருக்கும்? பிரைவேட்டா இருந்தாங்கன்னா 15, கொஞ்சம் கூடுனதா இருந்தாலும் 25, இன்னும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் இருந்தாங்கன்னா ஒரு 50. இவ்வளவு தானே சார் இருக்கும்? இது மாசத்துக்கு சார். ஆனா ஒரே ஒரு ஐடி சீலிங் அடிச்சா கூட, ஒரு நாளைக்கு சீலிங் அடிச்சா கூட 25,000 சார். அப்ப 30 நாள் சீலிங் அடிச்சுன்னா ஒரு ஐடி 30 நாள் சீலிங் அடிச்சுன்னா எவ்வளவு இன்கம் பாத்துக்கங்க. 3 ஐடி போட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 75,000னா 30 நாள் சீலிங் அடிச்சுன்னா நம்மளோட இன்கம் எப்படின்னு பாத்துக்குங்க. அதான் நான் முதல்ல சொன்னேன், ஒரு ஏழை கோடீஸ்வரன் ஆக முடியும் அப்படின்னா அது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல மட்டும்தான் முடியும். அதுலயும் நம்ம நிறைய கடந்து வந்துட்டோம். அந்த கடந்து வந்த பாதைகள்ல கசப்பான அனுபவங்கள் கிடைச்சாலும் கூட அந்த அனுபவங்கள் அடிப்படையில இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு அச்சய பாத்திரம் இன்னைக்கு இந்த பிரபஞ்சம் நம்ம கொடுத்துருக்கு அப்படின்னா கிளவுட் டெக்னோ அப்படின்ற ஒரு வாய்ப்பு தான். 3 ஐடி போட்டிருந்தா ஒரு நாளைக்கு 75,000 சம்பாதிக்கலாம். 7 ஐடி போட்டிருந்தா ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் சம்பாதிக்கலாம். அப்படின்னா ஏழையும் கோடீஸ்வரன் ஆக முடியும் அப்படின்னா அது நிச்சயமா இந்த கிளவுட் டெக்னோல சாத்தியம். நெக்ஸ்ட், உண்மையிலே எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த பிளான ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் அந்த என்ன சொல்றது, வெளியில போகாம அடுத்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு ஆவலா கேட்டுட்டு இருந்த உங்கள் அத்தனை தலைவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு, இன்னைக்கு இந்த மீட்டிங்ல புதுசா வந்திருந்தவங்க உங்களை இன்வைட் பண்ணிருப்பாங்க. யார் இன்வைட் பண்ணியிருந்தாங்களோ அந்த லீடர்கிட்ட, சார் எனக்கு இந்த இடத்துல டவுட் இருக்கு சார், கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க அப்படின்னு கேளுங்க. நிச்சயமா டவுட் வந்திருக்காது, ஒருவேளை இருந்தாலும் கூட கிளியர் பண்ணுவாங்க. லிங்க் அனுப்ப சொல்லுங்க, ஐடியை ரெஜிஸ்டர் பண்ணுங்க. முடிஞ்சா இன்னைக்கு ஆக்டிவேட் பண்ணிருங்க. இல்லையா நைட் அன்டைம் ஆயிடுச்சு சார், நாளைக்கு ஆக்டிவேட் பண்ணிருங்க. அதாவது உங்களுடைய அப்ளிகேஷனை முதல்ல கொடுத்துருங்க. நமக்கு நிறைய பேர் பின்னாடி வரப்போறாங்க. வர்றவங்க முக்கியம் இல்ல, இன்னைக்கு இருக்கிறவங்க தான் முக்கியம். அதனால இன்னைக்கு ஐடியா ரெஜிஸ்டர் பண்ணுங்க, முடிஞ்ச இன்னைக்கு ஆக்டிவேட் பண்ணுங்க, இல்ல நாளைக்கு பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில உங்களுடைய கனவுகள் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களோட கடமைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் பரவாயில்ல,
உங்களோட கடன்கள் எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல சார். இந்த பிரபஞ்சம் அற்புதமான ஒரு வாய்ப்பை இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி வச்சிட்டு இருக்கு. இத சரியா பயன்படுத்தணும் அப்படின்னா நிச்சயமா சொல்றேன், நமக்கு மிகப்பெரிய கனவுகள், ஆசைகள் இருக்கும். ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம். பாக்யராஜ் சார், உங்களுடைய வாய்ஸ் கட் ஆயிருக்கு. ஏதாவது கால் வந்துருச்சா? தங்கராஜ் சார், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. தங்கராஜ் சார். ஓகே, பாக்யராஜ் சார், நீங்க லைன்ல இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். எஸ். ஓகே சார், அன்மிட் ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்க பேசலாம். சார் நான் பேசுறது கேக்குதா சார்? எஸ் சார், இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. நடுவில் உங்களுக்கு கால் வந்திருக்கும் பொழுது டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. ஓகே, எல்லாருடைய வாழ்க்கையிலயும் நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம் அப்படின்னா மனைவியோட கழுத்துல நிறைய நகை நட்டு இருக்கணும். குழந்தைய கூட்டு போறோம் அப்படின்னா குழந்தைய போட்டுக்க ட்ரெஸ் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்களோட பிரம்மாண்டமா இருக்கணும். அங்க இருக்கிற உங்க மொய் செய்யற இடத்துல நம்ம மொய் கூடுதலா இருக்கணும். இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் நடக்க முடியும் அப்படின்னா அது நெட்வொர்க்கர்களோட வாழ்க்கையில நிச்சயமா அது சாத்தியம். நம்ம வாழ்க்கையில அப்படி நடக்கணும். நம்ம கூட பிறந்த அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி உறவுகளுக்கு ஒரு பாலமா இருக்கணும். இந்த சமுதாயத்துக்கு நல்லது பண்ணணும். நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கிளவுட் டெக்னோடைய வாய்ப்பை நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேருங்க. உங்கள் வாழ்க்கையில பொருளாதார சுதந்திரம் அடைய இந்த பிரபஞ்சத்தின் சாட்சியாக உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். வா 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 பாக்யராஜ் சார், என்னன்னா உங்க பிளான்ல ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்களுக்கு இந்த பிளானை கேட்கும் போதே உள்ளுக்கு ஒரு டவுட் வந்துட்டே இருக்கும், இது அப்படியா அது இப்படியான. ரெண்டாவது நீங்க அதுக்கு ஆன்சர் நீங்க உடனே கொடுத்துறீங்க. அந்த விதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிகர் நீங்க மட்டும்தான். ஒரு ஃபேண்டாஸ்டிக் பிளான். ஒன்ஸ் மோர் ஐ அப்ரிஷியேட் யூ. யூ ஆர் எ வெரி ஃபேண்டாஸ்டிக் பிளான் தான். ஓகே, தேங்க்யூ சார். ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சா சாருக்கு வந்து ரியாக்ஷன்ல போய் உங்களுடைய வெர்ச்சுவல் கிளாப் வந்து நீங்க கொடுக்கலாம். அரியப் சீக்கிரமா கொடுங்க. ரியாக்ஷன் பர்சன் டச் பண்ணுங்க. அதுல கை தட்டுற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், அதை நீங்க கொடுக்கலாம். ஏன்னா இது எல்லாத்துக்கும் பேச முடிக்க முடியாது. பிளான் அது நீங்க அப்ரிஷியேட் பண்றதுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு, நீங்க பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் ஆயிடுச்சு. நீங்க கரெக்டா ஒரு 5 மினிட்ஸ்ல நம்ம முடிச்சிருவோம். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு மென்டர் ஒருத்தர் இருக்காரு. அவரு லைன்ல இருந்தா நான் பேச வைக்கிறேன். பட் சார் ரொம்ப பிஸி. மிஸ்டர் அசோகன் சார் இருக்கீங்கன்னா கொஞ்சம் கை ரைஸ் பண்ணலாம். முனிராஜ் சார், கொஞ்சம் அசோகன் சார் இருக்காரா பாருங்க. எஸ் சார், அசோகன் சார். சார் அசோக் சார், வெல்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். ஒரே செகண்ட் சார். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா 300க்கு மேல நம்ம டச் ஆனோம். இந்த 300 பேர் வந்து பாத்தீங்கன்னா சீரியஸா இந்த பிசினஸ்ல சம்பாதிக்கிற நபர் தான் இன்னைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் மீட்டிங்ல. வாழ்க்கையில ரொம்ப பேர்த்த ஒரு பினான்சியல் ஃப்ரீடம் அடையறதுக்காக ஒரு நபர் வந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. எங்க கேட்டாலும் யாரை கேட்டாலும் கிளவுட் டெக்னாலஜி கூப்பிட்டா யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, இவரு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு நபர். இந்த கிளைமேட் நினைச்சாவே ஊட்டி தான் ஞாபகம் வரும். ஊட்டி கொடைக்கானல் வரும். அங்கிருந்து ஒரு நபர் வந்து இன்னைக்கு கனெக்ட் ஆயிருக்காரு. ஆக்சுவலா இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நெட்வொர்க்ல நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நபர். நல்லபடியா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவர். ரொம்ப பேர்த்தோட வாழ்க்கையை மாத்திட்டு இருக்காரு. இன்னைக்கு இத்தனை பேரும் சம்பாதிக்கணும்னா இவருக்கு கீழே தான், இவரோட அட்வைஸ்ல தான் நம்ம எல்லாம் சேர்ந்து ஜாயின் பண்ணி சம்பாதிச்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கீநோட் ஸ்பீக்கரா, அதாவது கீநோட் ஸ்பீக்கர்னா ஒரு கீ, அவர் சொல்ற வார்த்தைகள் உங்களுக்கு ஒரு கீயா பயன்படும். ஓகேங்களா? அவர் நான் இன்வைட் பண்றேன். சாதாரண நபர்ல இவரோட டைமே கிடைக்காது, அவ்வளவு பிஸியான நபர் தான். இன்னைக்கு இந்த மீட்டிங்ல வந்திருக்காரு. ஹார்ட்லி வார்ம் வெல்கம் பண்றேன் மிஸ்டர் அசோகன் சார். அசோக் சார், வார்ம் வெல்கம் த்ரூ சார். தேங்க்யூ சார்.
அனைவருக்கும், அனைத்து கோடீஸ்வரர்களுக்கும், அனைத்து நண்பர்களுக்கும் இரவு வணக்கம். ஒரு மிக சரியான நேரத்துல ஒரு அருமையான ஒரு செஷன் கொடுத்துருக்கீங்க. முனிராஜ் சார் அண்ட் தங்கராஜ் அண்ட் பாக்கியராஜ் சார். நல்லா எந்த ஒரு பிசுறும் இல்லாம மிக அருமையா எப்படி பிளானை சொல்லி தரணுமோ ஒவ்வொரு சிறிய குழந்தை கூட புதுசா வரக்கூடிய நெட்வொர்க் கூட புரியுற மாதிரி மிகச் சிறப்பா மிக தெளிவா சொல்லியிருக்கீங்க சார். உங்க மூவர் குழுவுக்கும் என்னோட நன்றி சார். இந்த மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி தங்கராஜ், முனிராஜ் அண்ட் பாக்கியராஜ், த ராஜாக்கள் ராஜாங்கம் தான் இங்கே இன்னைக்கு ஃபுல்லா நடந்துட்டு இருந்துச்சு. இந்த 3 பேருக்குமே மிகப்பெரிய நன்றி சார். ஒரு சிறப்பான வழிநடத்தலோட இந்த நிகழ்ச்சி நீங்க கொண்டு போயிட்டு இருக்கீங்க. எல்லாருக்குமே என்ன என்ன பண்றாங்க கிளவுட் டெக்னோ அப்படின்ற கம்பெனில என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத மிக தெளிவா மிக சரியாக கொண்டு வந்திருக்கீங்க சார். உங்க அனைவருக்கும் நன்றி சார். அப்புறம் இங்க சேர்ந்திருக்கிற அத்தனை லீடர்ஸிற்கும், இணைந்திருக்கிற அத்தனை லீடர்ஸ், அத்தனை கோடீஸ்வரர்களுக்கும் என்னோட நன்றி. ஸோ நம்ம கம்பெனி அடுத்த லெவலை நோக்கி போயிட்டு இருக்கும்போது சின்ன சின்ன இஷ்யூஸ்கள் வரக்கூடிய விஷயம்தான். அதை கடந்து வந்துகிட்டு இருக்கிறோம். இன்னொரு 1 வீக்ல இந்த எல்லா இஷ்யூஸும் கிளியர் ஆயிடும். அடுத்தடுத்த லெவல்ல நம்ம மூவ் பண்றதுக்கு உண்டான ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவுல ஓபன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை நோக்கி நாம பயணப்பட்டு இருக்கிறோம். எல்லா விஷயமும் நம்மளுக்கு ஒன் பை ஒன்னா கம்பெனி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம கரெக்டா தெளிவா உள்வாங்கிக்கணும். அதுதான் மிகப்பெரிய விஷயம். கொஞ்சம் பொறுமையா என்ன பண்றாங்க, என்ன நடக்குது, என்ன தெரியுது, நாம இது என்ன பண்ணலாம், இது எப்படி கொண்டு போகலான்றது ஒரு சின்ன சின்ன பொறுமையோட இருந்தீங்கன்னா அதை மிகப்பெரிய அளவுல நாம சக்சஸ் பண்ணலாம். ஏன்னா பொறுமை கடலினும் பெரிது அப்படிம்பாங்க. ரொம்ப ஆர்ப்பாட்டமா இல்லாம ரொம்ப அமைதியா கொஞ்சம் பொறுமை இருந்துட்டா போதும். மிகப்பெரிய அளவுல ஏன்னா அடுத்தவங்க சொல்றதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்டாலே நம்மளோட பாதி பிரச்சனைகள் சால்வ் ஆயிடும். ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னு வராம நம்ம திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்கும் போதுதான் பாதி பிரச்சனைகள் இன்னும் முழு பிரச்சனையாக மாறிவிடக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு சார். ஸோ ஒரு அருமையான வாய்ப்பு எல்லாருமே உபயோகப்படுத்திக்கணும். இப்போ டைம் வேற நெருங்கிட்டு இருக்குங்க சார். ஒரு சின்ன ஒரு விஷயத்தோட நம்ம இன்னைக்கு என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். இப்போ ஒரு மார்க்கெட்டிங் அப்படின்னு நம்ம பண்ண வந்திருக்கிறோம். அந்த மார்க்கெட்டிங் பத்தி ஒரு சின்ன விஷயத்த ஒரு சின்ன ஒரு நோட் எடுத்துக்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயம் பார்த்துக்கலாம். இப்போ ஒரு அழகான ஒரு ஒரு பார்ட்டி நடக்குதுன்னு வச்சிருங்க. மார்க்கெட்டிங் என்ன, அதோட இது என்னன்றது இப்போ கொஞ்சம் ஒரு ஜென்ரலா நம்ம பார்த்துக்கலாங்க. இப்போ ஒரு பார்ட்டியில ஒரு அழகான ஒரு இளம் பெண்ணை ஒருத்தர் பார்க்கறாருன்னு வச்சிருங்க. அப்ப அந்த பெண்ணுகிட்ட போய் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு பெரிய பணக்காரன், என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கிங்க அப்படின்னு கேட்கிறாருன்னா அது வந்து ஒரு டைரக்ட் மார்க்கெட்டிங். இப்ப நம்ம டைரக்டா இந்த மாதிரி நான் ஒரு கான்செப்ட் பண்ணிட்டு இருக்கிறேன், நீங்க இதை சேருங்க, ஜாயின் பண்ணுங்கன்ற மாதிரி. ஸோ ஒரு பார்ட்டியில ஒரு அழகான பெண்ணை பார்த்து நான் பெரிய பணக்காரங்க, என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கிங்க அப்படின்னு கேட்டா அது வந்து ஒரு டைரக்ட் மார்க்கெட்டிங். அப்போ இன்னொன்னு அது இல்லாம வேறொரு நபரை அந்த பெண்ணிடம் அனுப்பி, என்னோட நண்பர் இவர் இருக்காரு, இவர் தான் என்னோட நண்பர், இவர் பெரிய பணக்காரர், இவரை நீங்க திருமணம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் வச்சுன்னு, அது பேர் வந்து ஒரு அட்வர்டைசிங். இவர் என்னோட நண்பர், இவர் ஒரு பெரிய பணக்காரர், நீங்க இவர் கல்யாணம் பண்ணிக்கிங்க அப்படின்னு ஒரு நண்பர் மூலியமா சொல்லும் போது அதுக்கு என்ன பேர் அப்படின்னா அட்வர்டைசிங் அப்படின்னு பேர். அப்போ அதுல இல்லாம அடுத்த பெண்ணே அசோக் சார் உங்களுடைய வாய்ஸ் கட் ஆயிருச்சு. அசோக் சார் உங்களுடைய வாய்ஸ் கட் ஆயிருச்சு. நீங்க சார் மியூட்டா இருக்கா பாருங்க. எஸ் சார் மியூட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா சார்? இப்போ ஹலோ. எஸ் சார் ஓகே சார் கேக்குதுங்களா? ஓகே. ஸோ இப்போ ரெண்டு விஷயங்கள் பார்த்துக்கிறோம். ஒன்னு டைரக்ட் மார்க்கெட்டிங், இன்னொன்னு அட்வர்டைசிங் பார்த்துக்கிறோம். இப்போ மூணாவது ஒரு விஷயம், ஒரு பெண், அந்த அந்த அழகான பெண் நேரா அந்த பெரிய பணக்காரர்கிட்ட வந்து என்ன நீங்க மணந்து கொள்ளுங்கள் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க பணக்காரன் எனக்கு தெரியும், அதனால நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிங்கன்னு அந்த பெண்ணே வந்து கேட்டால் அது அந்த பிராண்டுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் சார். பிராண்ட் ரெகக்னைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெண் தானாக அந்த பணக்காரிடம் வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிங்க அப்படின்னா அது பிராண்ட், அந்த பிராண்டுக்கு உண்டான ஒரு ரெகக்னைசேஷன் அது. அப்புறம் நாலாவது என்னன்னா, ஒரு தன்னை விட அழகான பல மடங்கு அழகான பெண்ணிடம் சென்று அவர் என்ன திருமணம் செய்து கொள்ளுங்க அப்படின்னு கேட்கிறாருன்னு வச்சிருங்க. என்ன அவரை விட அழகான ஒரு பெண்ணிடம் போய் அவர் வந்து நீங்க என்ன திருமணம் செஞ்சுக்கிங்கன்னு கேட்கும்போது அந்த பெண் வந்து அவங்களை ஓங்கி அரைஞ்சிட்டாங்கன்னு வச்சிருங்க. அதுதான் கஸ்டமர் ஃபீட்பேக். இது 4 விஷயம் தாங்க. இதுல மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் டைரக்ட் மார்க்கெட்டிங்,
அட்வர்டைசிங், பிராண்ட் ரெக்கக்னைசேஷன் அண்ட் கஸ்டமர் ஃபீட்பேக். ஸோ அழகான பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்றேன்னு சொல்றது டைரக்ட் மார்க்கெட்டிங். அதே வேறொரு நண்பரை அனுப்பி கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றது அட்வர்டைசிங். அப்புறம் அந்த பெண் தானா வந்து பணக்காரன் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கீங்கன்னு சொல்றது வந்து பிராண்ட் ரெக்கக்னைசேஷன். இப்ப நம்ம பிராண்டுக்கு இப்ப நிறைய உள்ள தானாகவே வந்துட்டு இருக்காங்க. நாம முன்னாடி அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருந்தோம், கிளவுட் டெக்னோ நம்ம சொல்லிட்டு இருந்தோம், டைரக்ட் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தோம், அட்வர்டைசிங்கே நடந்தது. அவர் பண்ணிட்டு இருக்காரு சார், நல்லபடியா பண்ணிட்டு இருக்காரு, சம்பாதிக்கிறாரு, கிளவுட் டெக்னோ பண்ணிட்டு இருக்காரு, லோன் தராங்களாமான்னு அட்வர்டைசிங் நடந்தது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா பிராண்ட் ரெக்கக்னிஷனும் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாருமே இந்த தானாக வந்துட்டு இருக்காங்க. சார் நீங்க ஏதாவது கிளவுட் டெக்னாலஜி பண்றீங்கன்னு கேள்விப்பட்டேன் சார், நாங்களும் ஜாயின் பண்றோன்ற மாதிரி நிறைய பேர் உள்ள வந்திருக்காங்க சார். ஒரு நல்ல விஷயத்த நம்ம எடுத்திருக்கிறோம், ஒரு பெரிய லெவல்ல டிராவல் பண்ண போறோம். எல்லாருக்குமே வாய்ப்புகள் சமமாக வழங்கப்பட்டிருக்கிறது சார். நம்ம எடுக்கக்கூடிய அள்ளக்கூடிய விஷயம் தான் அது. ஒரு கையில அள்ளுறோமா இல்ல 2 கையில அள்ளுறோமா இல்ல மொத்தமா பெரிய குடத்தை வச்சு அள்ள போறோமான்றது தான் நம்மளோட திங்கிங்கே. அதை நாம சரியா உபயோகிப்போம். மிக பெரிய அளவுல நாம் அனைவரும் சக்சஸ் ஆவோம் சார். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ Thank தேங்க்யூ you. ஸோ Thank you very much. கிரேட் கீனோட் ஸ்பீச் சார். உண்மையாலுமே சொல்றேன், நீங்க ஒருத்தர் வந்து இந்த பிசினஸ் முடிவெடுக்கலன்னா உங்களை தெரிஞ்ச யாருமே இந்த பிசினஸ் எடுத்திருக்க மாட்டாங்க. அதனால பாத்தீங்கன்னா நீங்க எடுத்ததுனால பல பேர்த்தோட வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்திற்காக நீங்க உதவி பண்ணிருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல மட்டும்தான் ஒருத்தரை ஜெயிக்க வச்சு நம்ம ஜெயிக்க முடியும். ட்ரெடிஷனல் பிசினஸ்ல ஒருத்தனை அமுக்குனாதான் ஒருத்தன் மேல எந்திரிக்க முடியும். தம்பி நல்ல கடை வச்சிருப்பான், அங்க பாத்தீங்கன்னா பெரிய அண்ணன் கடைன்னு அவங்க அண்ணன் வந்து கடை வச்சிருப்பாரு. ஸோ பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் பிசினஸ்ல அவ்வளவு போட்டிகள் பொறாமைகள் இருக்குது. பட் நெட்வொர்க் மார்க்கெட்ல வின் வின் சிச்சுவேஷன். இன்னைக்கு ரொம்ப அருமையா சார் பேசினாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீட்டிங் இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லை. ஐ எம் தங்கராஜ் ஃப்ரம் கூடலூர். அசோக் சாருக்கு மலை ஏறணும், நான் அங்கிருந்து இறங்கணும். ஊட்டி கூடலூர் சொல்லுவோம், பட் செட்டில் ஆனது திருப்பூர். நெட்வொர்க் ரொம்ப பேஷனட்டா பண்ணிட்டு இருக்கேன். எது என்ன கிடைச்சாலும் அதுல நம்பர் 1 இருக்குன்னு பார்ப்பேன். ரொம்ப ரீசனா தான் ஜாயின் பண்ணி இன்னைக்கு மக்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டேன். எல்லாம் முயற்சி தான். நீங்க வந்து இது நம்மளால முடியாது எதுவும் நினைக்காதீங்க. இந்த பிசினஸ் இன்னைக்கு புதுசா எத்தனையோ பேர் வந்திருப்பீங்க. இந்த புதுசா வந்த நபர்கள் வந்து சேராம போனா 2 காரணம் தான் இருக்கும். இந்த பிசினஸ் அவங்க எடுக்கல அப்படின்னா 2 காரணம் தான். ஒண்ணு வந்து அவங்களுக்கு கையில ஒரு 1500 ரூபாய் பணம் இல்லாம இருக்கிறது. இன்னொன்னு வந்து நம்பிக்கை இல்லாம இருக்கிறது. நம்பிக்கைனா கிளியர் பண்ணலாம், பணம் இல்லைன்னா ரெடி பண்ணலாம். பட் இந்த 2 விஷயம் தான் நீங்க பிசினஸ்ல ஸ்டார்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு. இதுல எதுன்னு பாருங்க. பணம் இருந்தது அப்படின்னா டவுட் இருந்தா கிளியர் பண்ணுங்க, ஓகேங்களா? இல்ல டவுட் எதுவுமே இல்லைன்னா பணம் ரெடி பண்ணுங்க. ஒன்லி 1600 rupees தான் லைஃப் மாறக்கு ஒரு பினான்சியல் ஃப்ரீடம் அடையறதுக்கான வாய்ப்பு. ஆனா இது மிஸ் பண்ணாதீங்க. 1500 ரூபாய் இல்லாம இன்னைக்கு யாருமே இல்லை. ஓகே, நல்ல ஒரு முடிவெடுங்க. குட் நைட் டு எவ்ரி ஒன். இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ண பாக்யராஜ் சார் அண்ட் முனிராஜ் சார், தென் கீனோட் ஸ்பீக்கர் மை அப்ளைன் அவர் மென்டர் மிஸ் அசோக் சார், ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிருக்கிறேன். எல்லாரும் தேங்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நைட்டு நம்ம மீட் பண்ணுவோம். ஓகே, குட் நைட். வைண்ட் அப் பண்ணிக்கலாம் முனிராஜ் சார். ஓகே, தேங்க்யூ. Yes, குட் thank நைட். you. குட் நைட். Thank you very much. Thank you to Hala. Thank you Ashok sir. Thank you Bhagiraj sir. Thank you Tangaraj sir. So all leaders, good night to all.